இன்னும் சற்று நேரத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் சற்று நேரத்திற்கு முன்னர் வெளியான நிலையில் வேட்பாளர்கள் பட்டியலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் மட்டும் கிடையாது, திமுகவோட வேட்பாளர்கள் பட்டியலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அதுக்காக அங்கே களம் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். நேற்று மாலை வேளையிலேயே வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில சற்று தாமதமாகி தற்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட இருக்கிறது. யார் யார் களமிறக்கப்பட இருக்கிறார்கள், நிறைய முக்கிய தொகுதிகளில் முக்கிய நபர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா, இல்லை புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறதா, வாய்ப்புகள் யாருக்கேனும் மறுக்கப்படுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். இதுக்கெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு பதிலானது கிடைக்க இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், திமுக வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க அங்கே முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அங்கே தயாராகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த முறை என்ன எதிர்பார்க்கலாம் திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும்? ஏதாவது ஷாக்கிங்கான ஒரு அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா நிறைய அதிரடி அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்தை சொல்றாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. சில நொடிகள்ல அந்த அறிவிப்பை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவிக்க இருக்கிறார். திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தின் கலைஞர் அரங்கத்துல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்புக்கான மேடைக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிற காட்சியை பார்க்க முடியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 164 இடங்கள்ல நேரடியா போட்டியிடுறாங்க. திமுகவின் உதயசூரியன் சின்னம் 175 இடங்கள்ல போட்டியிடுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய 164 எம்எல்ஏக்களின் வேட்பாளர்களுடைய பட்டியலை அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள், பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள். திமுக இந்த தேர்தல் களத்திற்கு இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து சுற்றி சுழல ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நேர்காணல் பணிகள் எல்லாம் முடிந்த பின்னர் நேற்று மாலையே திமுக தரப்பிலிருந்து பட்டியல் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகளும் இருந்தன. இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை, அவங்க இன்டர்னல் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டெல்லியில் எந்தெந்த தொகுதிகளை கண்டறியக்கூடியதும் வேட்பாளர்களை கண்டறியக்கூடிய பணியும் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. நேற்று நள்ளிரவு வரைக்குமே கூட அந்த சந்திப்பானது தொடர்ந்துட்டு இருந்தது. இன்று காலையிலும் அந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்ற நிலையில கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் களமிறங்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இறுதி பண்ணப்பட்டு சற்று நேரத்துக்கு முன்னாடி அந்த பட்டியலும் வெளியாச்சு. தற்பொழுது அந்த தொகுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் ஒதுக்கிட்ட பிறகு திமுக தரப்பிலிருந்து மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 164 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது திமுக. இந்த தொகுதிகள் யார் யார் களமிறங்க இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்க இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.